பாரதி காதலியே கண்ணம்மா கண்ணம்மா, தீராத காதல் நீ செல்லம்மா செல்லம்மா. யாரும் இந்த சாரி நல்லா தானே இருக்கு? சூப்பரா தான் இருக்கு. இல்ல வேற சேஞ்ச் பண்ணணுமா? உனக்கு அப்படி ஐடியா இருந்துச்சுன்னா சேஞ்ச் பண்ணிக்கோ. எங்க அம்மா இருக்காங்கல்ல, எங்க அம்மா லாஸ்ட் இயர் கிறிஸ்மஸ்க்கு எனக்கு எடுத்து கொடுத்தாங்க. ஏன் நீ எல்லாம் எடுக்க மாட்டியா? அவங்க எடுத்து கொடுக்கறதானா? நான் கொஞ்ச நாளா தானே வேலைக்கு போறேன். அதுக்கு முன்ன டியூஷன் எல்லாம் எடுப்பல. என் கையில எவ்வளவு ரூபாய் வந்தாலும் அதை அப்படியே எங்க அம்மாட்ட கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் எனக்கான தேவைக்கு அவங்க கையில இருந்து வாங்கும்போது அது எவ்வளவு சுகமா இருக்க தெரியுமா? ஓ அப்படி வரியா? ஆனா இனிதான் எங்க அம்மா கிட்ட கொடுக்க முடியாதே. உங்க கம்பெனில இருந்து எனக்கு சம்பளம் போட்டதா அப்படியே அதை உங்க கிட்ட கொடுக்க வேண்டியதான். ஹலோ ஹலோ ஹலோ, நான் உன்னை காப்பாத்தினா போதும், நீ என்ன காப்பாத்தணும் இல்ல. இல்ல, எல்லா பொண்ணுங்களும் அப்படித்தானே பண்ணுவாங்க. யாரும் எப்படியும் பண்ணட்டும், உன்னை பாத்துக்க நான் இருக்கேன். நீ எப்போ மாதிரி வாங்குறத உங்க அம்மாட்டே கொடு. இந்த மந்த் தேவையில்லாம உங்களுக்கு கொஞ்சம் செலவு இழுத்து வச்சிருக்கேன்ல, அந்த கடன் அடைக்கணும்ல. என்ன கடன் அடைக்க போறியா? ஆமா, நான் வந்த உடனே உங்களுக்கு நிறைய செலவாயிடுச்சுல. நான் வந்ததுல இருந்தே எனக்காக எல்லாரும் எல்லாம் பார்த்து பார்த்து பண்றாங்க. நீங்க எனக்காக எல்லாம் பார்த்து பார்த்து செய்றீங்க, அது வேற. பிரியாமா, தமிழம்மா, அப்புறம் பாட்டி எல்லாரும் சூப்பர் கேரக்டர் தெரியுமா? இவ்வளைய மது அக்கா கூட நான் லாஸ்டா வந்ததுனால எல்லாருக்காகவும் நான் தான் எல்லாம் பண்ணணும். ஆனா மது அக்கா கூட எனக்காக எல்லாம் பார்த்து பார்த்து செய்வாங்க. அவங்களுக்கு எல்லாம் ஏதாவது வாங்கி கொடுக்கணும்னு தோணுச்சு. குடுத்தியா? அதோட இருக்கட்டும், நான் உனக்கு பண்றதெல்லாம் கடன். அந்த கடனை எல்லாம் திருப்பி எனக்கு தரேன்னு நீ நினைச்சியன்னா வாழ்க்கை ஃபுல்லா நீ நானும் கடன்காரி தான். அதனால நீ எப்போ என்ன பண்றியோ அதை பண்ணு. உன்னை பாத்துக்கதான் நான் இருக்கேன். ஓஹோ, அதாம்மா, உன்னை காப்பாத்த நான் இருக்கேன், அது போதும். அப்புறம் குட்டி ஏஞ்சல் யாராவது வந்தாங்கன்னா அருண், ஏன் நடக்கும்ல. அது நான் ஏதோ எமோஷனல்லா நல்ல ஒய்ஃபா நடந்துக்கலையேன்னு சொன்னனே தவிர நீங்க நினைக்கிற மாதிரி பாப்பா அளவுக்கெல்லாம் இல்ல. சரி, இந்த சாரி தான் நல்லா இல்லையே, சேஞ்ச் பண்ணணும்னா? அதெல்லாம் நல்லா தான் இருக்கு. இன்னைக்கு எங்க கம்பெனில வேலை பார்க்குற ஒருத்தங்களுக்கு மேரேஜ். சோ நான் ரெடியா இருக்கேன், அதுல ஒரு அர்த்தம் இருக்கு. நீங்க எங்க போயிட்டு இருக்கீங்க? நான் என் பொண்டாட்டியை அவ ஆபீஸ்ல டிராப் பண்றதுக்காக போறேன். ஏன் சார் உங்க பொண்டாட்டி? ஏன் மேடம், உங்களுக்கு தெரியாதா என்ன? எனக்குலாம் தெரியாதுப்பா. நம்ம பைக்ல தானே போறோம். இல்ல கார்ல. ஏன் பைக்ல போமா? உனக்கு சைக்கிள்ல போனாலும் உன்னை சைக்கிள்ல ஃப்ரண்ட்ல உட்கார வச்சுட்டு நான் கூட்டு போறேன். இனிதானே எனக்கு நிறைய வேலை இருக்கு. என்ன வேலை? அப்புறம் அருண், நம்ம பைக்ல போயிட்டு இருக்கும்போது மழை பெஞ்சதுன்னா நல்லா இருக்கும்ல. அப்புறம் கூடவே ஐஸ்கிரீம் சாப்பிட்டா நல்லா இருக்கும் போல இருக்கும். எப்படிங்க கண்டுபிடிச்சீங்க? நேற்றுக்கு பிரைவேட் சேனல்ல ஆதி படம் பார்த்துட்டு இருக்கும் போதே நான் நினைச்சேன். அப்படியே உன் எம்டி சார் கிட்ட ஒரு வாரம் லீவன் சொல்லிடு. கோல்டு காஃப் ஃபீவர்னு வரலாம், எப்படியும் சரியாகிறதுக்கு ஒரு வாரம் ஆகும். இப்போ எல்லாரும் எனக்காக வெயிட் பண்ணிட்டு நிப்பாங்களா? அப்போ நான் உங்ககிட்ட பைக்ல வரதுக்கு ஆசைப்பட்டு கேட்டேன்ல, நீங்க என்ன மாட்டி விட்டுற கூடாது, சரியா? நீ தானடி கேட்ட? நான் தாங்க கேட்டேன், ஆனா நீங்க அப்படி சொல்லக்கூடாது. வேற எப்படி சொல்லணும்? நீங்களா ஆசைப்பட்டு என்ன பைக்ல கொண்டு விடுற மாதிரி சொல்லுங்க, சரியா? சரிம்மா நட. எல்லாரும் கிளம்பிட்டாங்க, இவ மட்டும் ஒரு நேரம் வரமாட்டான். இப்பயே லேட்டா கிளம்பிட்டு இருந்தாள்னா கல்யாணத்துக்கு அப்புறம் இவளை நான் எப்படி ரெடி பண்ணி வெளியே கூட்டு போறது? யார அன்பு ரெடி பண்ணி கூட்டு போறீங்க? என்ன அர்த்தி? இல்ல, கல்யாணத்துக்கு அப்புறம் யாரையும் எதுக்கும் ரெடி பண்ணி கூட்டு போறேன்னு சொன்னீங்கல்ல. ரெடி பண்ணியா? நான் என் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கை பத்தி நினைச்சிட்டு இருக்கேன். ஜல்லி மணல் எல்லாம் கரெக்டான நேரத்துக்கு வரல. அது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய மெட்டீரியல்ஸ் எல்லாம் நேரத்துக்கு லோட் வர வேண்டியது, அதெல்லாம் இன்னும் வரல. அதெல்லாம் எப்ப ரெடி ஆகும், எப்ப பில்டிங் ஒர்க்கை முடிக்கிறதுன்னு யோசிச்சுட்டு நிக்கேன். ஓ அப்ப சரி. பாம்பு காதுதான் இந்த ஆர்த்திக்கு. ஆகாஷ் மூச்சு விட்டாலே அதுக்கு ஒரு அர்த்தத்தை கண்டுபிடிச்சிருவா போலயே. பாட்டி ஏவுட்டி கொமகாரிய கூப்பிட்டுருந்தா வீட்ல என்ன மல்லி முளவி எல்லாத்தையும் வாரி கட்டி கொடுத்து விட்டாச்சா? தேவையில்லாம பேசாத செல்லு. அதெல்லாம் பெரியத்த எங்க அம்மாக்காக கொடுத்து விட்டது. அப்புறம் பெரியத்த போன் கால் ஹிஸ்டரி வேணா எடுத்து பாருங்க. எங்க அம்மாக்கு நான்லாம் போன் பண்ணி கூப்பிடல, பெரியத்த தான் போன் பண்ணி கூப்பிட்டுருக்காங்க. எந்தாலே போ, நீ கடத்தல் தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்த கண்டியா, அது என்னமோ ஒரு பழக்கான மாதிரி. இந்த பிரியா இப்போ உங்க அம்மாக்கு அவளே போன் பண்ண ஆரம்பிச்சுட்டான். பாட்டி, நான் வந்து இத்தனை வருஷம் ஆனாலும் இப்ப கொஞ்ச நாள் வர வர இந்த ஃபேமிலிக்கு பேக்ரவுண்ட் பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்க ஆசையா இருக்கு. இத அந்த ஏஞ்சல் சொன்னால்னா ஒரு அர்த்தம் இருக்கு. எப்படி இந்த வீட்டுக்கு நீ வாக்கப்பட்டு வந்தே ஆரியால வரையாவதே, இதுல இப்ப என்ன ஆகும்? பாட்டி, இந்த அன்புக்கு ஜெனரல் நாலேஜ் இருக்கலாம். அதான் 14 வருஷ காதல் 14 நிமிஷ காதல்.
எனக்கு என்னமோ செல்லு, இந்த 14 வருஷ காதல்ங்கிறது அன்புக்கு இனியா மேல 14 வருஷமா காதல் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனா நம்ம இனியாக்கு அன்பு மேல சுத்தமா விருப்பம் இல்ல, ஃப்ரெண்ட் பாத்தீங்களா? அதனால அன்பு காதலை ரிஜெக்ட் பண்ணிட்டு 14 நிமிஷம் பேசினா சாம் காதலை அக்செப்ட் பண்ணிட்டா போல. கூட்டி கழிச்சு பாருங்களேன், கணக்கு சரியா போவோம். நீ உன் கொம்மைக்கு வயிற்றுல பறக்க வேண்டிய ஆளும் இல்ல, இந்த வீட்டுல வாக்கப்பட்டு வர வேண்டிய ஆளும் இல்ல. பேசாம எதங்களும் டிவி சீரியலுக்கு டைரக்டா போலாம் இல்ல. டிவி சீரியலுக்கு டைரக்டா போணுமா? ஆமா, கதை எழுதுக்கு போட்டி. அது டைரக்டா இல்ல, டைரக்டர் ஏதோ ஒரு டாக்டர். நீங்க சத்தமா பேசுங்க, இது தொண்டை கடிச்சு துப்பிரும் பாத்துக்கா. ஏற்கனவே வெத்தல இல்லாம வாயெல்லாம் நம்ம இருக்கு. பாட்டி, இந்த அரசங்கள் இருக்கார்ல, ஆமா, அவனுக்கு என்ன வாய்ப்பா? அரசங்களுக்கும் பிரியாத்தைக்கும் முன்ன காதல் விவகாரம் ஏதாவது உண்டா? ஏன் அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. இல்ல பாட்டி, நமக்கெல்லாம் தெரியாம என்னமோ ஒண்ணு பல வருஷத்துக்கு முன்ன நடந்திருக்கு. ஆமா, பல வருஷத்துக்கு முன்ன ஆடம் கோழியம் தான் நடந்து. செல்லு ஓ மேல சத்தியம் இரேன். இந்த கிழவிக்கு மேல சத்தியம் பண்ண கைய உடைச்சு அடுப்புல வச்சு விடும் பாத்துக்கா. பரவு, நான் சொல்லத ஒழுங்கு கேட்காம இருந்தா இப்படிதான் பண்ணுவேன். நான் சொல்றோம்ல, பிரியாத்தைக்கும் அரசங்களுக்கும் முன்ன என்னமோ ஒண்ணு நடந்திருக்கு. இவ என்ன மண்ணாங்கட்டிக்காக பழசையெல்லாம் கிண்டிக்கிட்டு இருக்கான்னு தெரியலையே. யாவுட்டிங், அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஆமா, அதுங்களே கிழவன கிளவி ஆயாச்சு. இப்ப நீ என்ன மண்ணாங்கட்டிக்காக அதையெல்லாம் கிளறிக்கிட்டு இருக்கான்னு. நேத்தைக்கு நான் பிரியாத்த ரூம் பக்கமா போயிட்டு இருந்தேனா, அப்போ பிரியாவும் சஞ்சய் மாமாவும் அவங்க ரூம்ல இருந்து என்னமோ பேசிட்டு இருந்தாங்க. என்னத்தை பத்தி? அதான் அரசங்களை பத்தி. இனிய வயசுல அரசுக்கு சாம பிறந்து வளர்ந்தாச்சு. இதுக்கப்புறம் சாவ போற காலத்துல அந்த கிழவனை பத்தி இதுங்க என்னத்துக்கு பேசிக்கிட்டு இருந்தேன்னு தெரியலையே. பாட்டி, என்னமோ மைண்ட் வாய்ஸ்ல ஓட்டிக்கிட்டே இருக்கீங்க. எவ்வளவு முன்ன நின்னுக்கிட்டு புருஷன் எப்படியாக மூச்சு விடுவான்? விட்டா இப்ப என்னத்துக்காக 2 செகண்ட்ல 3 தடவை மூச்சு விட்டியான்னு கேப்ப போல இருக்கேன். ஆமா பாட்டி, 2 செகண்ட்ல 3 தடவை மூச்சு விட முடியுமா என்ன? ஆண்டவா, செல்லு சொல்லுங்க செல்லு. பிரியாத்தைக்கும் அரசங்களுக்கும் என்னமோ முன்ன இருந்திருக்கு. அதுல எனக்கு தெரிஞ்சு சஞ்சய் மாமாக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கு. தாத்தாக்கு கூட தெரியறதுக்கு வாய்ப்பு உண்டுன்னு நினைக்கிறேன். ஆனா நம்ம வீட்டு சின்னதுங்க இருக்காங்களா, நான், அப்புறம் அன்பு, இனியா, அருண், என் வீட்டுக்காரரு, இவங்களுக்கெல்லாம் தெரியாம ஏதோ ஒரு ரகசியம் இருக்கு. இந்த வீடு இம்பிட்டு பெருசா இருந்தாலும் அவரவர் பெட் ரூம்ல இருந்துகிட்டு என்னத்தையாவது பேசினாலும் உன் இத்து போன காத்துல அதையெல்லாம் வந்து கேக்குது கண்டியா? சொல்லுங்க செல்லு. அது இருக்கட்டே, அவங்க 2 பேரும் என்ன பேசிக்கிட்டு இருந்தாங்க? அது எதுக்கு உங்களுக்கு? அது தெரிஞ்சாதானே எனக்கு ஏதாவது பதில் சொல்ல முடியும். ஓ ஆமால, சரி, பிளாஷ்பேக் வாங்க. அப்பப்பா பிரியா, நம்ம வயசு 50-55 கிட்ட ஆயாச்சு. இன்னும் அப்பல இருந்தே தேவையில்லாம யோசிக்கிறத பத்தி நீ நிப்பாட்டவே இல்ல. நீ ஏன் ஒரு கற்பனை உலகத்துக்குள்ள வாழ்ந்துகிட்டு இருக்கேன், அதையும் நிப்பாட்டின மாதிரி இல்ல. அப்பல இருந்தே நீயும் டென்ஷன் ஆகி என்னையும் டென்ஷன் ஆக்கி. ஏங்க, உங்களுக்கு ஏன் புரியவே மாட்டேங்குது? இங்க பாரு, நம்ம இனிய வயசுல அந்த ஆளுக்கு சாமே இருக்கான். பழசெல்லாம் மறந்து அப்பா கிட்ட மன்னிப்பு கேட்டு அரசுக்கு கல்யாணம் ஆகுறதுக்கு முன்னமே இதெல்லாம் நடந்து முடிஞ்சாச்சு. இப்போ நம்ம பொண்ணு வயசுல அந்த ஆளுக்கு ஒரு பையனும் இருக்கான். இப்ப போய் அவர் என்னமோ ஒரு மாதிரி பாத்துட்டு நிக்காரு. முறைக்கிறாரா இல்ல வேற மாதிரி பாக்குறாரான்னு தெரியலங்கிற. உனக்கு 20-25 வயசு ஆச்சு. இல்லங்க, நிஜமாவே நடந்ததெல்லாம் அவரு மறந்துகிட்டு நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போற மாதிரி எனக்கு தெரியல. என்னதான் நம்ம இனியன் போனதுக்கு அப்புறம் அன்பு, அருண், ஆகாஷ், அப்புறம் சாம் எல்லாரும் நமக்கு பிள்ளைங்க மாதிரி இருந்தாலும் இனியன் போனதே என்னால ஏத்துக்க முடியல. இப்ப வரைக்கும் எப்படி அந்த ஆக்சிடென்ட் நடந்துன்னு கூட இருந்த மதுக்கு கூட ஒழுங்கா தெரிய மாட்டேங்குது. பாத்தியா, அதையும் இதையும் போட்டு யோசிச்சு சரி. இப்போ அந்த ஆளுங்க வார்த்தையும் சரியில்லை, பியாச்சும் சரியில்லை, பார்வையும் சரியில்லைங்கிறான். எங்க யாருக்கு அந்த மாதிரி தோணாதது? உனக்கு மட்டுமா தோணும்? அதெல்லாம் நடந்து முடிஞ்சு எத்தனை வருஷம் ஆயாச்சு. எனக்கு மொட்டையும் விழுந்தாச்சு, உன் பையனுக்கே கல்யாணம் ஆக்கி உனக்கு பேர பிள்ளையும் வந்தாச்சு. எனக்கு என்னமோ ஏதோ ஒண்ணு சரிப்பட்டு வரல. ரெஸ்ட் எடுக்கிறது கொஞ்ச நேரம் தான் பிரியா. இதுல சலப்பலன்னு வயசான காலத்துல அதையும் இதையும் பத்தி யோசிச்சுட்டு இருக்காத. இந்த மது வேற அன்னைக்கு சென்டிமெண்டா அழுது அவ அம்மா வீட்டுக்கு போகாம இங்கே இருந்துட்டா. அவ வாழ்க்கையும் சரி பண்ணணும். இந்த வயசுல எதை பத்தி யோசிக்கணுமோ அதை பத்தி யோசி. உன் மருமகளா பார்க்காம மகளா நினைச்சு அவ வாழ்க்கைய பழைய மாதிரி சந்தோஷமா ஆக்கணுங்கிறதுக்கான வழிய பார்க்காம. ஏங்க, நம்ம டாக்டர் இருக்காருல மித்ரன், அவருக்கு என்ன? நம்ம ஏன் நம்ம மது ஃப்ரெண்ட்லியா நல்லா தானே பேசுற. அவர் கூட எப்படியும் ஸ்னோ நம்ம பொறுப்பு தான். ஸ்னோ இருக்கிறதுனால அதை ஒரு காரணமா வச்சு மது கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு யாரும் தயங்க கூடாதுல்ல. அதெல்லாம் சரிப்பட்டு வராது பிரியா. ஏன், அவரும் நல்லவர் தானே. நம்ம மதுவோட காலேஜ்ல தான் படிச்சிருக்காரு. இப்ப மது நான் ஏதாவது ஒரு வேலையை பாக்குறேன் அப்படிங்கிற முடிவு எடுத்ததுக்கு காரணம் கூட அந்த டாக்டர் தானே. பிரியா, நம்ம அளவுக்கு மித்ரன் வீட்லயே நல்லாவே வசதி எல்லாம் உண்டு. ஒரு பையனும் ஒரு பொண்ணும் தான். சின்ன வயசுலயே புருஷனை இழந்த அம்மா, அவங்களுக்கு அவங்க பையன் வாழ்க்கையில நிறைய கனவெல்லாம் இருக்கும்ல பிரியா. அவரெல்லாம் நம்ம மதுக்கு கிடைக்க மாட்டாரு. ஆனா இத பத்தி அப்பா கிட்ட பேசணும்.
இனியா இந்த வீட்டை விட்டு போகும்னா மது வாழ்க்கைக்கு ஏதாவது ஒரு முடிவு பண்ணணும். இதுதான் செல்லு நடந்துச்சு. எது எது கேட்க கூடாதோ அதெல்லாம் இவ காதுல தான் கேட்கும். இது காதா இல்ல ரோடு தோண்டதுக்காண்டி ரோட்டு சைடுல பெருசா குழி தாண்டி உள்ள பெரிய பெரிய குழாயெல்லாம் இறக்குவாவெல்லாம் அந்த குழாயான்னு தெரியலையே. இப்ப சொல்லுங்க செல்லு, அரசங்களுக்கும் பிரியாத்தைக்கும் காதல் எப்படி வந்தது? ஏண்டி ஆச்சு பல்ல எல்லாம் பேத்துறோம் பாத்துக்க. செல்லு ஏன் அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, வேற என்னத்தையாவது பத்தி பேசிக்கிட்டு இருந்திருப்பாவ. நீ என்ன பிளாஷ்பேக் ஓட்டி காட்டின? எங்கயாவது காதல் கண்டாவின்னு சொன்னாலாவ? இல்லனாலும் இந்த பிரியா ஆக்க ஊக்கம் பயந்துகிட்டு தான் இருக்கான். அவளா கற்பனை பண்ணி கூட சில நேரம் பயந்துகிட்டு இருப்பா. அதை நினைச்சுக்கிட்டு அவன் மேல எல்லாம் தப்பான பழி தூக்கி நினைச்சிடாத. என்ன விளங்குதா? நல்ல விளங்குது செல்லு, இத நானே கண்டுபிடிக்கேன். பேசாம ஏதாவது கதை எழுத போட்டி இல்ல செய்தி படிக்கிறதுக்காவது போலாம் இல்ல. நான் வந்துட்டேன். இவ கையில என்னமோ ஒரு வாரத்துல சாம் ரிங்க மாட்ட போறான். இவன் என்னன்னா இன்னமும் அன்பு பரட்டாலேயே போயிட்டு இருக்கா. எதுக்குடா இப்ப விசில் அடிக்கிற? ஏன் வாயில இருந்து வர சவுண்டு அது எப்படி வேணாலும் வரலாம். ஏன் என்ன பாத்துட்டே நிக்கிற? இது வரைக்கும் பாத்துட்டே இல்லாத மாதிரி. ஏன் கண்ணு, நான் எப்படி வேணா பாப்பேன், எங்க வேணா பாப்பேன். பாப்ப பாக்குற கண்ணு பேட் எடுக்கும் போது நல்லா பாப்பேன். அப்புறம் இனியா, இந்த சாரியில நீ ரொம்ப அழகா இருக்க. நான் அழகா இருந்தா இல்லன்னா உனக்கு என்ன? இல்லச்செல்லாம் எப்படி இருந்தாலும் யோசிச்சிருப்பெல்லாம் இது என் அன்புக்கு பிடிக்குமா இல்லையா அப்படின்னு. எங்களுக்கு வர வேலை இல்ல. நான் தான் சொன்னேன்ல, உன்கிட்ட நான் இன்னமும் நல்லா இறங்கி ஃபீல் பண்ணி அழுது பேசுவேன் என்று பாக்குறதானே. ஆமாமா, இப்ப எதுக்கு சம்பந்தமே இல்லாம பல்ல காட்டிட்டே நிக்கிறேன்னு எனக்கு தெரியல. நேற்றுக்கு நான் அரைஞ்சதுக்கு இன்னைக்கு என் மூஞ்சில பாக்குறதுக்கு கூட உனக்கு ஒரு மாதிரி இருக்கணும். நான் உறவுக்காரன். ஒருவேளை என்ன அடிச்சு சோகத்துல காலையிலே தண்ணிய போட்டுட்டியோ? அடிக்கிறதுக்கு எனக்கு ரைட்ஸ் இருக்குன்னு சொல்ல வரேன். இருக்குண்டா இருக்கும். இது வரைக்கும் நான் வரலன்னு எல்லாரும் கத்திட்டு இருந்துட்டு அதான் நான் வந்துட்டேன்ல, என்னை பார்த்து நிக்கிறேன். என்ன வேற மாதிரி ட்ரை பண்றியா? ட்ரை பண்ணிட்டாலும் அப்படி விட்டுருவான். அப்புறம் குல்ஃபி, நாட் ஏதாவது லூஸ் ஆயிடுச்சுன்னா என்கிட்ட சொல்லு, நான் டைட் பண்ணி விடுறேன். நாட்டா? ஆமா, நாட் ஏதாவது லூஸ் ஆச்சுன்னா சொல்லு, நானே டைட் பண்ணி விடுறேன். டேய் ஃப்ராடு, ரூமுக்கு வந்து வேண்டாத வேலை பார்த்து வச்சது நீதானே? நானா? ஃப்ராடு நீதான் என்னமோ பண்ணிருக்க. என் ரூம்ல மது இல்ல, எல்லாரும் காலையில கீழே வந்துட்டாங்க. நான் வெளியே வரும்போது ஏஞ்சல் அருண் ரூம் கூட பூட்டி தான் இருந்து. ஆர்த்தி நீ கீழே தான் இருந்தாங்க. பாக்கி மாடியில இருந்தது நீதானே? ஆமா. யாரு கேட்டா என் ரூம்குள்ள வந்த? என் பொண்டாட்டி ரூம்ல வர்றதுக்கு நான் யாரடி கேட்கணும்? என் ரூம்குள்ள வந்ததே தப்பு. அதுல என் பெர்மிஷன் இல்லாம என்ன டச் பண்ணி. ஏய், பொய்யெல்லாம் பேசாத. என் சுண்டு விரல் உன் மேல பட்டிருக்குமா? பட்டிருந்தாதான் அது மது இல்ல நான் கண்டுபிடிச்சிருப்பேனே. அதனால தானே நாங்க பார்த்து வேலை பார்த்தோம். இனிமே என் ரூம்க்கு உள்ளே ஒரு பூட்டு போடணும், வெளியே ஒரு பூட்டு போடணும். அப்புறம் குல்ஃபி, வெளியே பூட்டு போட்டு ஜன்னல் வெளியே ஏணி வச்சு ஏதாவது இறங்க போறியா? ஏச்சிப்பா, எனக்கு தெரியும்டா நீ பல்ல காட்டிட்டு வந்து நிக்கிறதுக்கான காரணம். ஆஹா, அப்படியே சொல்லுங்க பாக்கலாம். நேற்றுக்கு நான் நல்லா கோவமா பேசிட்டேன். உன்னால என் ஃப்ரெண்ட்ஷிப் இல்லாம இருக்க முடியாதுல்ல. ஒருவேளை வர சாட்டர்டேக்குள்ள நீ பாசிட்டிவா எனக்கு பதில் சொல்லலைன்னா எப்படி உன் ஃப்ரெண்ட்ஷிப்பே நான் தூக்கி போட்டுருவேன்னு உனக்கு தெரியும். அதுக்கு பயந்து அப்படி ஒன்னே நடக்காத மாதிரி என்கிட்ட பல்ல காட்டிட்டு வந்து நிக்காத. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. அதுவும் அந்த டேட்டோட நான் என் டைரியில நோட் பண்ணி தான் வச்சிருக்கேன். அப்புறம் பல்ல காட்டாம பேசேன். ஏய், சிரிக்கிறது ஏன் உரிமடி? நான் அப்படிதான் சிரிப்பேன். நல்ல பல்ல காட்டிக்க. எல்லாம் சனிக்கிழமை வரைக்கும் தானே. அப்புறம் நீ உன் டைரியில எழுதி வச்சுக்கோ, நீ யாரோ நான் யாரோ. சரிங்க மேடம். கன்ஃபார்ம் இந்த ஃப்ராட் இந்த சனிக்கிழமை நான் கொடுத்த டேட்டை நானே மறந்துடணுங்கிறதுக்காக பல்ல காட்டிட்டு வாயில வந்த மாதிரி எல்லாம் பேசுது. என்னை சமாதானப்படுத்துறதுக்கு தான் என் ரூம்க்கு வந்திருக்கு. என் ரூம்க்கு வந்ததும் பத்தாதுன்னு வேண்டாத வேலையை பார்த்து வச்சிருக்கேன். ஹே மது, இந்த சாரி அன்புக்கு பிடிக்குமா? நோட்டை கூட அழகா போட்டு விடு. இல்ல அதுவும் பிடிக்காம இருந்தா ஆடுன்னு ஆடுவான். ஏய், எனக்காக தானே பார்த்து ரெடி ஆகி வந்திருக்கேன். எனக்கு வேற வேலை இல்ல. என் காதலே தப்புன்னு சொன்னவனுக்காக அழகா ரெடி ஆகி வர்றதுக்கு நான் என்ன பைத்தியமா? அப்புறம் உன் மனசுலதான் கண்ணம்மா பொண்ணம்மான்னு இவ்வளவு இருக்காளே. ஆமால, அப்படி ஒரு கேரக்டர் இருக்கேன். யாரையும் ஒருத்திய மனசுல நினைச்சிட்டு இருக்கவனுக்காக நான் ஏன் பார்த்து ரெடி ஆகி வரணும்? நான் சாம்காக ரெடி ஆகி வந்திருக்கேன். சரி. அப்புறம் என்ன ஆனாலும் மறந்துடாத செல்லம். நாட்டு லூஸ் ஆச்சுன்னா என்கிட்டே வந்துரு. பைத்தியக்காரா, கல்யாணம் மட்டும் பண்ண மாட்டானே, ஆனா நல்லா யூஸ் அண்ட் த்ரோ தானே. வரியா? போலாம். கார் வெயிட்டிங்ல நிக்குது. நீ பல்ல காட்டி நிக்கிறத பாக்க வயிறு எரியுது. அப்படிதாண்டி நிப்பேன். ஏன் பல்லு ஏன் வாயில இருக்கு, ஏன் முகத்துல இருக்கு, ஏன் கிட்ட இருக்கு. அது உன்னை வெறுப்பேத்துதுன்னா நல்லா காட்டுவேன், இன்னமும் காட்டுவேன். எப்போ உன்ன பல்ல காட்டிட்டே நிப்பேன்.
ஓய் குல்ஃபி, ஏச்சிப்பா இந்த பேங்கிறத எவன் கண்டுபிடிச்சான்னு தெரியலையே. நீ என்கிட்ட அழுதுட்டு கெஞ்சிட்டு இருக்கத விட கெத்தா கோவமா பேசி என்ன கடுப்பேத்துறதுக்காக பண்ற பத்தியா, அதுதான்டி கியூட் உன்கிட்ட. அன்பு, உனக்கு சனிக்கிழமை வரைக்கும் டைம் இருக்கு. அது வரைக்கும் உன்னை கடுப்பேத்தி இருடி வரேன். பாட்டா பாடுனா பரவாயில்ல, மது சூப்பரா தான் வேலை பார்த்திருக்கா. நான் பார்த்தா கூட ஏதாவது ஒரு மிஸ்டேக்காவது வச்சிருப்பேன். மித்ரன், என்ன சரண்? இன்னைக்கு ஊருக்குள்ள கொசு மருந்து என்னமோ அடிக்கிறாங்களாம். சரி, மதியத்துக்கு மேல கேம்ப் கண்டக்ட் பண்ணக்கூடாது, யாரும் ரொம்ப வெளியே வரக்கூடாது. சோ டாக்டர்ஸ் நம்மளும் கரெக்டான டைமுக்கு வீட்டுக்கு கிளம்பிடணுமா. கேம்ப் நடத்தக்கூடாது அப்படின்னு தாத்தா சொல்லி விட்டுருக்காரு. சரி. அதான்டா முக்கியமா உன்கிட்ட சொல்லணும். மது இவ்வளவு நேரம் உன் கூட தானே இருந்தாங்க. ஆமா, இப்பதான் அந்த பக்கமா என்னமோ போனா. சரிடா, அப்ப நான் மதுவை பார்த்து வீட்டுக்கு கிளம்ப சொல்லிடுறேன். ஏன் மதியத்துக்கு அப்புறம் தானே? ஆமா மித்ரன், என்னதான் நீ டாக்டரா இருந்தாலும் உனக்கு சின்ன வயசுல இருந்தே வீசிங் ப்ராப்ளம் இருக்கு. அதனால யார் வீட்டுக்கு கரெக்ட் டைமுக்கு போறாங்களோ என்னமோ, நீ இங்க இருந்து கரெக்ட் டைமுக்கு மூவ் ஆயிரு. இத நீ மதுக்கிட்ட சொல்லிட்டியா? இல்ல, இனிதான் சொல்ல போறேன். நீ இத மதுக்கிட்ட சொல்ல வேண்டாம். இன்னைக்கு 11 வரைக்கும் கேம்ப் நடத்தினா போதும். அப்புறம் நீங்க எல்லாரும் சீக்கிரமா வீட்டுக்கு கிளம்பிடுங்க. டேய், 3 லாங்குவேஜ் தெரியும்ல, தமிழ்ல தானே சொல்றேன். உனக்கு தான் வீசிங் ப்ராப்ளம் இருக்கு, அதனால நீ தான் சீக்கிரம் கிளம்பணும். ஆப்டர்நூன் தானே, எனக்கும் மதுக்கும் கொஞ்சம் வேலை இருக்கு. இத பத்தி நீ மதுக்கிட்ட எதுவும் சொல்லிடாத. நான் ஏன் மதுக்கிட்ட இதை பத்தி சொல்லக்கூடாது? இல்லடா, நீ மருந்தடிக்கிற விஷயத்த சொன்னா எனக்கு வீசிங் ப்ராப்ளம் இருக்கதையும் சொல்லிடுவ. ஆமா, நிறைய புகை ஏதாவது வந்தாலே, புகை என்ன ரொம்ப தூசு ஏதாவது வந்துச்சுனாலே உனக்கு உடனே பிரீத்திங் கஷ்டமாயிரும். சரி, நீ கிளம்பு, நான் பாத்துக்கலாம். ஆமா, மதுக்கிட்ட ஏன் சொல்லக்கூடாது? இதெல்லாம் சொல்லும் போது அவ பயந்துருவான். ஊர்ல மருந்தடிக்க போறாங்க, அதுக்கு எதுக்கு மது பயப்பட போறான்? வளவளான்னு கேள்வி கேட்காம வேலை என்னமோ அதை மட்டும் பாரு. நீ ஆச்சு உன் மதுவாச்சு. ஆனா மித்ரன், மறக்காம சீக்கிரம் வீட்டுக்கு வந்துட்டு சொல்லிட்டேன். நான் சொல்றதெல்லாம் இருக்கட்டும். என்ன தூரம் ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போல. இந்த அன்பு எப்பவும் சந்தோஷமா தான்டா இருப்பான். ஃப்ராடு, பக்கா ஃப்ராடு. நான் இவனுக்கு வர ஃப்ரெண்டா, ஆனா என் ரூம்லயே வந்து என் ஜாக்கெட்க்கு நாட் போட்டு விட்டுருக்கான். வெக்கம் கட்டவன். எல்லாம் ஓகே தான், ஆனா வழக்கத்துக்கு மாற சந்தோஷமா இருக்க போல. நான் எப்போ அப்படிதானடா. ஆமா ஆமா, அவன் எப்பவும் அப்படிதான். ஹரிச்சந்திரன் பரம்பரை வாயிலிருந்து உண்மை மட்டும்தான் வரும். ஃப்ரெண்டா இல்ல, ஃப்ரெண்ட் மட்டும்தான். ஆனா நாட் போடுவாங்க தானே. என்ன நாட் போடுவாங்க? அது என்னன்னா மச்சான், டேய் எருமை, காரை பார்த்து வண்டி ஓட்டு. செல்லாம் குழப்பாத. காரை பாத்துல, ரோட்டை பாத்து. டேய், என்ன நாட்டுன்னு சொல்லாங்க. அது வந்துடா. வாயை மூடுன்னு சொல்றேன்ல. நீ ஏன் பொங்குற? இவர் ஹரிச்சந்திரன் பரம்பரை உண்மையை மட்டும்தான் சொல்வாரு. இந்த சீனுக்கு இவ மனசுல தானே அவன் இருக்கான். அப்ப இவ தான் ஹாப்பியா இருக்கணும், அவனை கடுப்பேத்திட்டு இருக்கணும். ஆனா அவன் ஹாப்பியா இருக்கான், இவளை கடுப்பேத்திட்டு இருக்கான். என்னவா இருக்கும்? ஏன் சாம், நீ வேணா பேக்ல போறியா? உனக்கு பேக்ல தானே கம்ஃபர்டபுளா இருக்கும். தான் ஆரம்பிச்சுட்டான்ல. ஏன்டா? இல்ல மச்சான், உனக்கு பேக்ல தானே கம்ஃபர்டபுளா இருக்கும். அப்படியெல்லாம் இல்ல, நான் இங்கே இருந்துக்கிறேன். இல்லடா, எப்பவுமே லேடிஸ் ஃப்ரண்ட்ல தான் உட்காரணும். ஏன்னா கார் தூக்கி தூக்கி போட பாத்தியா. வழக்கமா நம்மள வச்சு அவ தானே பிளான் போடுவான். இன்னைக்கு இவன் பிளான் போடுறான். நான் எனக்காக யோசிக்கிறேன்னு மட்டும் நினைக்காத. பாவம் இனியா பேக் சீட்ல இருக்கா, தூக்கி தூக்கி போடும். அவ வேற பெண் தானே. இவன் பேச பேச எனக்கு கடுப்பாகுதே தவிர அப்படியே அந்த கார்ல இருந்து குதிச்சிடலாம் போல இருக்கு. நான் உறவுக்காரன் உறவுக்காரன் உறவுக்காரன், நீ கட்டிய சேலைக்கும் கட்டும் தாலிக்கும் உரிமைக்காரன். இதெல்லாம் அவ தானே பண்ணுவான், இன்னைக்கு இவன் பண்ணிட்டு இருக்கான். ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு போதுங்க, நம்மள நிம்மதியா விட்டா போதும். நீ கவலைப்படாத சாம், ஒன்னு அப்படியே நிம்மதியா விட்டுறலாம். ஆமா, வந்தது ஏதோ நாட் பத்தி பேசினேலாம், அது என்ன நாட்? அது இவன் தலை வெக்கம் கட்டவன். வாய மூடுறான். ஓ இனியா, நேற்றுக்கு நானும் அன்பும் பேசிட்டு இருக்கும்போது நீ ஏதோ பாட்டு பாடுறதுக்காக வந்தியே. பாடுறதுக்கு முந்தி இவன் போனை கட் பண்ணிட்டான். ஐயோ, போட்டு உடைக்கிறானே. என்ன போனை கட் பண்ணிட்டானா? ஏய், நான் இங்க போனை கட் பண்ணேன், லைன்ல தான் இருந்தேன். இல்லையே மச்சான், நீதான் அவ பாட ஆரம்பிக்கும்னே கட் பண்ணிட்டியே. உளராதடா. என்னண்டு அவன் லைன்ல கேட்டுட்டு இருந்தான் தானே? ஆமா, கேட்டுட்டு தான் இருந்தான். அப்ப நான் என்ன பாட்டு பாடினேன்னு முதல்ல நீ சொல்ல பாக்கலாம். நீ ஏதோ பாடின, நீ பாடுறதெல்லாம் ரசிக்கிற மனநிலையிலேயே நான் இருக்கேன். நீ பைத்தியம், என்ன வேணாலும் பாடுவேன். ஃப்ராடு ஃப்ராடு, என்ன ஃப்ராடு வேலை பார்க்க? நேத்துக்கு போனை கட் பண்ணிட்டு லப லபன் பேசிட்டே இருக்காதடி, கஷ்டம் எனக்கு. ஓ, நான் பேசிட்டே இருக்கிறது உனக்கு கஷ்டமா?
ஆமாம்மா, இப்போ உனக்கு உன் கண்ணம்மா பொண்ணம்மான்னு யாராவது பேசி சிரிச்சுட்டே இருந்தா உனக்கு ரொம்ப குளுக்குள்ளேன்னு இருக்கான். நான் யாரு? எங்க அம்மாவோட பொண்ணு தானே. நானே கண்ணம்மா பொண்ணம்மான்னு யாராவது இருந்தா இப்படி பேசி சிரிச்சுட்டே இருக்கிறது உனக்கு சந்தோஷமா இருக்கும். நான் என் அம்மா பொண்ணு தானே. ரொம்ப கஷ்டம் தான்டா. இனியா என்ன பாட்டு பாடினான்னு மட்டும் சொல்லாய். உனக்கு இப்ப பாட்டு தானே வேணும். நான் என் கண்ணம்மாவை நினைச்சு ஒரு பாட்டு எடுத்து வச்சிருக்கேன். வேணா அதை எடுத்து விடட்டுமா? இதெல்லாம் தெரிஞ்சிருந்தனா முதல்லயே வீட்ல இருந்து பஞ்சு எடுத்துட்டு வந்திருப்பேன். ஹலோ மேடம், நீங்க பாடும்போது மட்டும் நாங்க கேட்டோம்ல, நாங்க பாடுறதையும் கேளுங்க. பாடுறதெல்லாம் சரிடா, வண்டியை கொண்டு எங்கேயும் விட்டுறாத. அதுக்கு முன்ன இனியா பாடின பாட்டையும் ஒரு தடவை சொல்லிடுறான். அவ இப்பெல்லாம் கடவுள் பக்தியில கொஞ்சம் முங்கிட்டாலாம். அதான் ஜீசஸ் சாங் பாடிட்டு இருந்தான். ஜீசஸ் சாங்க நான் கேட்கறதுக்காக எதுக்கு பாடணும்? அப்படியாவது உனக்கு நல்ல புத்தி கிடைக்குதான்னு பாக்குறதுக்காக கூட இருக்கலாம். சரிடா, நீயாவது பாடு. நெஞ்சில் ஒரு துளி இடம் இல்லையா, நீயே வழங்கிட மனம் இல்லையா, வேருக்கு மண்ணுக்கும் இடைவெளியா, உரிமை எனக்கு இல்லையா. சாடி, என்னம்மா கடுப்பேத்துறான்? நீ இப்படியே கடுப்பேத்துறது எதுக்குன்னு தெரியும். அப்படியே கடுப்பாக்கி என் காதல வாங்கிட்டேன் சொல்லி சொல்லி அழுதுகிட்டே இருப்பேன் தானே நினைக்கிறேன். நல்ல கடுப்பேத்துறான். என் கண்ணுல இனிமே ஒரு துளி கண்ணீர் வராதெல்லாம். பூ பூ 4 முழம் போதுமடி பெண்களுக்கு, வா வா வாசலெல்லாம் வழி திறக்கும் ஆண்களுக்கு. ரொம்ப கேவலமா இருக்கு. அப்படிங்கிறான். நான் வேணா வேற பாட்டு பாடவா? உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு. அது இருக்கட்டும், கண்ணம்மா புருஷா. நான் தான் சொல்லு. என்னமோ பேசிக்கிறீங்க, எனக்கு புரியல. நான் தூங்குறது பெட்டர்னு நினைக்கிறேன். திடீர்னு எதுக்கு இந்த பாட்டு பாடணும்னு உனக்கு தோணுச்சு? அது ஒண்ணும் இல்ல குட்டிமா. நேத்துக்கு என் கண்ணம்மா என் கனவுல வந்து, வா வா என் தலைவா வந்து விடு என் தலைவா, வா வா என் தலைவா தலையனே பங்கிடவா, இப்படி ஒரு பாட்டை பாடிட்டே என் கனவுல வந்தா. ஓஹோ, அவளுக்காக பாடலான்னு தோணுச்சு. பாட்டு பாடினதுனா நீ ரூம்ல போய் அந்த கண்ணைய நினைச்சு கனவு கண்டுட்டு இருந்திருக்க. இதுல என்னன்னா, நீதான் எனக்கு முக்கியம், நீதான் எனக்கு முக்கியம். அதுக்கப்புறம் தான் அந்த கண்ணை பொண்ணமா கண்ணமானு ஃப்ராடு. மைண்ட் வாய்ஸ் நினைச்சிட்டு அப்பப்ப வாய்ஸ் வெளியே விடுறியே. ஏச்சிப்பா, இன்னைக்கு ஆஃப் டேன்னு சொல்லிருக்காங்க. நாம ஏதாவது தியேட்டர் போலாமா படம் பாக்குறதுக்கு? அதெல்லாம் நம்ம அண்ணா வேற யாராவது இல்லாம தனியெல்லாம் போக வேண்டாம். நம்ம தான் 4 பேர் இருக்கோம்ல. இல்ல, எனக்கு தியேட்டர் வர்றதுக்கெல்லாம் விருப்பமே இல்ல. 4 பேர் காணாதா? நீங்க வேணா 3 பேரும் தியேட்டர் போங்க. இப்ப அன்பண்ணாவும் இல்ல உங்க வீட்ல இருந்து ஏதாவது பெரியவங்க இருந்தாங்கன்னா ஓகே. நம்ம கூட யாருமே இல்லாம நம்ம ஒத்தையில எல்லாம் தியேட்டர் போக வேண்டாம். சபா சரணி, பேசாம நம்ம ஒண்ணு பண்ணுவோமா? இங்க இருந்து பஸ் ஸ்டாண்ட் போறதுக்கு எப்படியும் 3 கிலோமீட்டர் இருக்கு. பஸ் ஸ்டாண்ட் போனோம்னா எப்பவுமே நம்ம பஸ்ல தானே போவோம். இந்த 3 கிலோமீட்டரையும் இன்னைக்கு நம்ம 4 பேர் நடந்து போவோம். நடக்கணுமா? ஃப்ரெண்ட்ஸ் ஒண்ணா நடக்கும்போது எவ்வளவு ஜாலியா இருக்கு தெரியுமா? ஆமா வித்யா, கரெக்ட் தான். வெளியில ஏதாவது ஐஸ்கிரீம் கடை இருந்துச்சுன்னா அதையும் வாங்கி சாப்பிட்டு ரொம்ப ஜாலியா இருக்கும். அப்போ நடந்தே போலாம். நடக்கிறதுல என்னடி இருக்கு? நடக்கிறதுல ஒன்னும் இல்லதான். ஆனா நமக்கு இன்னும் 1 வீக் கூட இல்ல ஒழுங்கா. எக்ஸாம் எல்லாம் வந்துரும். இதெல்லாம் மெமரிஸா சூப்பரா இருக்கும். யோசிச்சு பாரு, 3 கிலோமீட்டர் நம்ம வளவலான்னு பேசி ஜாலியா பேசிட்டே நடந்து போகும்போது அவ்வளவு சூப்பரா இருக்கும். யாரெல்லாம் பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் நடக்க ஆசைப்படுறீங்களோ அவங்க ஏன் கூட வாங்க. சீக்கிரமா வீட்டுக்கு போய் டிவில ஏதாவது பழைய படம் போடுவாங்க, அததான் பார்த்து உங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னா தாராளமா வீட்டுக்கு கிளம்புங்க. ஐ மீன் பஸ்ல போங்க. என்ன பண்ணி தொலைக்க வந்துதானே ஆகணும் உன் கூடால. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஒண்ணா நடக்கும்போது அவ்வளவு ஹாப்பியா இருக்கும்ல. அதுக்கு எனக்கு பீச் பக்கமா ஃப்ரெண்ட்ஸ் கூட நடக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஆதி சார், அங்க என்ன யோசிச்சுட்டு நிக்கிறீங்க? வாங்க. அது வரேன் சார். ஆதி சார் இங்கே நின்னாங்க. நம்ம பேசினதெல்லாம் கேட்டிருப்பாரு போலயே. சரி, ஓகே. ஒண்ணா நடக்கிறோம், இன்னைக்கு ஜாலியா ஃபன் பண்றோம். ஓகே. என்ன சார், எந்த தகவலும் இல்லாம கம்பெனிக்கு வந்திருக்கீங்க? அந்த சுரேஷோட கேஸ் டீல் பண்ணது நீங்க தானே? அது விஷயமா எதுக்காவது வந்திருக்கீங்களா? அதுக்காக எல்லாம் வரல. இந்த கம்பெனியோட எம்டி யாரு? கம்பெனி எம்டி நான் தான். சிஇஓ நான் தான் சார். இந்த கம்பெனில எல்லா முடிவுகளையும் எடுக்கிறது. சார், எங்களுக்கு ஒண்ணுமே புரியல. சடனா விஆர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்க்கு வந்திருக்கீங்க. ஆபீஸ்க்குள்ளே வந்து கம்பெனி பத்தி கேக்குறீங்க. எக்ஸ்கியூஸ் மீ, ஃப்ராட் வேலை பார்த்துட்டு அரெஸ்ட் பண்ண வந்த எங்களே எதிர்த்து பேசுறீங்களா? சார், நீங்க என்னமோ பழைய பகையை வச்சுட்டு வந்திருக்க மாதிரி இருக்கு. பெரிய பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல இப்ப பெருசா ஒரு ஷாப்பிங் மால் கட்டிட்டு இருக்காங்களே. ஆமா, அந்த ப்ராஜெக்ட் நாங்க தான் எடுத்து நடத்திட்டு இருக்கோம். குவாலிட்டியே இல்லாத ரியூஸ் மெட்டீரியல் யூஸ் பண்ணி பில்டிங் கட்டிட்டு இருக்கீங்க. ஹலோ, ஏதோ ராங்கான இன்ஃபர்மேஷன்ல இங்க வந்திருக்கீங்க. என் கம்பெனி எப்பவுமே மத்தவங்களை சீட் பண்ணி தான் ஃபர்ஸ்ட் பொசிஷனுக்கு வரணும்னு எந்த அவசியமும் இல்ல. பேச்செல்லாம் நல்லதா சார் இருக்கு, ஆனா ரியூஸ் மெட்டீரியல் யூஸ் பண்ணி பில்டிங் பாதி தரமட்டமா இருக்கு. மட்டுமா இருக்கா? சார், எங்க கம்பெனில இருந்து நாங்க என்ன ப்ராஜெக்ட் பண்ணி கொடுத்தாலும் அதுக்கு நல்ல மெட்டீரியல்லாம் யூஸ் பண்ணி தானே பண்ணி கொடுக்கறோம்.
இது வரைக்கும் எதுவுமே இப்படி ஆனது கிடையாது. ஆமா, எங்களுக்கே என்ன தகவல் வரல. அதானே சார், எங்களுக்கே தகவல் வரல. அதுக்கு முன்ன நீங்க வந்திருக்கீங்க. சாம், நீங்க வேணா உங்க கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடந்துட்டு இருக்க இடத்துல போன் பண்ணி கேளுங்க. எம்ப்ளாயி ஒருத்தருக்கு கால்ல அடிபட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிருக்காங்க. அவர் உயிருக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு, இந்த கம்பெனியை இழுத்து மூட வேண்டியதா இருக்கும். இதுக்கெல்லாம் நான் பயப்படுவேன் மட்டும் நினைக்காதுங்க. என் கம்பெனி சைட்ல இருந்து நான் பண்ணி கொடுக்குற எல்லா பில்டிங்குமே நல்ல தரமானதா இருக்கணும் தான் நான் நினைப்பேனே தவிர ரீயூஸ் மெட்டீரியல் யூஸ் பண்ணி தான் நான் முன்னுக்கு வரேன்னு எனக்கு எந்த அவசியமும் இல்ல. அது ஸ்டேஷன்ல வந்து பேசிக்கோ. இப்போ நான் அரெஸ்ட் பண்ண போறோம். சார், ஒரு நிமிஷம் சார். என்னதான் இந்த கம்பெனியோட எம்டி அன்புவா இருந்தாலும் அந்த ப்ராஜெக்ட் வந்த நேரம் அன்பும் ஊர்ல இல்ல, சிஓ இனியாவும் ஊர்ல இல்ல. சார், நீ வாய் மூடு. இந்த ப்ராஜெக்ட்கான மொத்த ப்ராசஸையும் பார்த்தது நான் தான். இந்த ப்ராஜெக்ட்ல சைன் பண்ணதை நான் தான். சைன் பண்ணதுனால இப்ப வரைக்கும் அதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து பார்த்துட்டு இருக்கதை நான் தான். சார், வாய் மூடுங்கிறீங்களா? என்ன சாம், உங்க ஃப்ரெண்டை காப்பாத்துறதுக்காக பிளான் போடுறீங்களா என்ன? கம்பெனியோட எம்டி நான் தான். எது விசாரிக்கிறதா இருந்தாலும் என் கிட்ட தான் நீங்க விசாரிக்கணும். இந்த ப்ராஜெக்ட் சைன் பண்ணது நான் தான் சார். இந்த ப்ராஜெக்ட் சம்பந்தமா சம்பந்தப்பட்டிருக்கதை நான் தான் சாம். சோ இது சம்பந்தமா எது விசாரிக்கணும்னாலும் நீங்க என்ன கூட்டிட்டு போய் தான் விசாரிக்கணும். அரெஸ்ட் பண்ணுங்க. அந்த சார், கம்பெனியோட எம்டி நான் தான். இதுக்கு எல்லாத்துக்கும் பொறுப்பு நான் சொல்றேன். என்ன அரெஸ்ட் பண்ணாம அவனை அரெஸ்ட் பண்ணா என்ன அர்த்தம்? எதுவா இருந்தாலும் ஸ்டேஷன்ல வந்து பேசிக்கோங்க. சார், நீங்க பண்றது அர்த்தமே இல்ல. இந்த கம்பெனிக்கு முழு பொறுப்பே நான் தான். அவன் பேசுனத நீ ஏன் அவனை அரெஸ்ட் பண்ணன்னு எனக்கு தெரியாதான். அன்னைக்கு ஆதி சார் விஷயத்துல நான் பேசுனதுக்காக என்ன வச்சு என் ஃப்ரெண்ட பழி வாங்கலான்னு பாக்குறியா? கிளம்பலாமா? ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டீங்க சார். எந்த விசாரணையுமே நீங்க நடத்தாம போன் வந்ததை அரெஸ்ட் பண்றதுக்கு ரெடியா வந்திருக்கீங்க. யோ, இழுத்துட்டு வாயா அந்த ஆளை. ஒரு நிமிஷம். எதுவா இருந்தாலும் ஸ்டேஷன்ல வந்து பேசிக்கோ. பேசுறேன்டா. இதுல சம்பந்தப்பட்டவன் எவன் நான் கண்டுபிடிக்கிறேன். இன்னும் 1 மணி நேரத்துல என் ஃப்ரெண்ட நான் வெளியெடுக்கிறேன். இந்த கம்பெனிக்கான முழு பொறுப்பே நான் தான். என்ன அரெஸ்ட் பண்ண வேண்டிய இடத்துல அவன் அரெஸ்ட் பண்றீங்கன்னா இது முழுக்க முழுக்க உங்களோட வெஞ்சன்ஸ்னு எனக்கு நல்லாவே தெரியுது. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன் சார், 1 மணி நேரத்துல, ஒரே 1 மணி நேரத்துல நான் அவனை வெளியே எடுப்பேன். அவன் மேல ஒரு அடி பட்டுச்சு, என்னையா பண்ணுவேன்? ஒரு அடி இல்ல, ஒரு கீறல் விழுந்துச்சுன்னு வச்சுக்கோ. இப்பவன் சொல்றேன், இந்த யூனிஃபார்மை நீ மாட்டவே முடியாது. அப்புறம் ஏண்டா பைத்தியம் உனக்கு? சாம், லூஸ் மாதிரி வாயை விட்டுட்டு பாரு. டேய், எனக்காக நீ இருக்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இப்போ நான் வெளியே இருக்கதை விட நீ வெளியே இருந்தாதான் உண்மை என்னன்னு கண்டுபிடிக்க முடியும். ஏன்டா என்ன இப்படி கடன்காரன் ஆக்கிட்டே இருக்க? டேய் லூசு, நமக்கு 1 மணி நேரம் டைம் இருக்கு. இதுக்குள்ள இதுல யார் சம்பந்தப்பட்டிருக்கா நீ கண்டுபிடி. சாம், எதுவா இருந்தாலும் ஸ்டேஷன்ல வந்து பேசிக்கோங்க. மறந்துடாதுங்க சார். அவன் மேல லைட்டா ஒரு கீறல் விழுந்துச்சுன்னா கூட ஒழுங்கா விசாரிக்காம எனக்கு பதிலா வர அவனை அரெஸ்ட் பண்ணிட்டு போறீங்க. இதுக்காக நீங்க நிறைய இடத்துல பதில் சொல்ல வேண்டியதா இருக்கும். எதுவா இருந்தாலும் ஸ்டேஷன்ல பாத்துக்கலாம். அன்பு, நான் உடனே அரசாங்கத்துக்கு கால் பண்றேன். இரினியா, நமக்கு இன்னும் 1 மணி நேரம் தான் இருக்கு. இதுல வேணும்னே யாரோ மாட்டி விட்ட மாதிரி இருக்கு. ஏன்னா ரீயூஸ் மெட்டீரியல் யூஸ் பண்ணி நீங்க இந்த ப்ராஜெக்ட முடிச்சா போதும்னு வேற ஒரு கிளைண்ட் என்ன ஃபோர்ஸ் பண்ணிட்டே இருந்தாங்க. சோ இது பக்க மாட்டி விடணும்னு தான் யாரோ பண்ணிருக்காங்க. இன்னும் 1 மணி நேரத்துல நான் இதை கண்டுபிடிக்கணும்னா ஃபேமிலி எல்லாம் இதுல இழுக்க வேண்டாம். ரொம்ப நாளா நம்ம கம்பெனில கருப்பு ஆடு ஒண்ணு சுத்திட்டே இருக்கு. நம்ம கோட் பண்ற அமௌண்ட் வேற கம்பெனிக்கு தெரியுது. அவனால என் சாம் மேல கை கூட வைக்க முடியாது. 1 மணி நேரத்துல என்னால என்ன கிழிக்க முடியும்னு எகத்தாளத்துல போறான். 1 மணி நேரத்துக்கு அப்புறமா நான் வச்சுக்கிறேன்னு சொல்லாம சொல்லிட்டு போறான். அந்த கருப்பு ஆடையும் கண்டுபிடிச்சி என் சாம நான் எப்படி வெளியெடுக்கிறேன்னு மட்டும் பாரு. என்னையா, அந்த அன்பை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்களா? என்ன